அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்று முதல் இணைஞ்சிருக்கிறேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து அந்த மக்களுக்கான உரிமை குறித்தும் உரக்க குரல் கொடுப்பதற்கான களத்தில் மீண்டும் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் அதிமுக சேர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா நாம் தமிழர்ல இருந்து வேற கட்சிக்கு போறது அப்படின்றது ரொம்ப புதுசான விஷயம் கிடையாது. அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கட்சியில 2வது கட்ட தலைவர்கள் 3வது கட்ட தலைவர்கள் இருக்கும்போதுதான் அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வேற நாம் தமிழர்ல அப்படி சொல்லிக்கிற மாதிரியான வேட்பாளர்கள் பெருசா இல்ல. இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி திமுக போய் சேர்ந்தாரு, கல்யாண சுந்தரம் அதிமுக போய் சேர்ந்தாரு. இன்னும் நிறைய பேர் பிரிஞ்சு அங்கே சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நாம் தமிழர் கிளைம் பண்ற ஒரு விஷயம் என்ன, நாங்க தனியா இருக்கோம், கொள்கை உறுதிப்பாடோட இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க யாரும் சமரசம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. சில சமரசங்கள் பண்ணி உங்களை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு நீங்க அதிகாரத்துக்கு அவங்களுக்கு நல்லது பண்ணணும். இல்ல நான் யாரு கூடயுமே சேர மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னா வின் பண்ணவே முடியாது. நாம் தமிழ்ல இருக்கிற முக்கியமான முகம் தெரிந்தவர்கள்லாம் ஏன் மத்த கட்சிக்கு போய் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது, இங்க இருந்தா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, நம்மளால ஒரு பவரை ஹோல்டு பண்ண முடியாது. நாளைக்கு நீங்க ஒரு எம்எல்ஏவாவோ அல்லது ஒரு கவுன்சிலராவோ அல்லது வேற ஏதாச்சும் முக்கியமான பொறுப்புகளை வந்தாதான் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மூலியமா கிடைக்கக்கூடிய நிறைய உதவிகளை பண்ண முடியும். இதுதான் தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பலமான ஒரு கட்சி கூட சேர்ந்து அங்க அவங்களுக்கான இந்த பிரதிநிதித்துவத்தை வாங்கி மக்களுக்கு அவங்க பவர்ல அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்றாங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, தமிழ்நாட்டுல திராவிடம் தான் திரும்ப திரும்ப வின் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எதிராக பேசினவங்க எல்லாருமே தோத்து போயிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய வரலாறு. இப்பவும் அதான் நடந்துகிட்டே இருக்கு. திராவிடத்தை எதிர்த்து பேசினவங்களா திராவிட கட்சிக்குள்ளே வந்துட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, சீமான் அவர்கள் கூட ஃபியூச்சர்ல திமுக கூடயோ அதிமுக கூடயோ அலைன்ஸ் வச்சு அரசியல் நின்னாலும் நிப்பாரு.